அம்மான்னு தான் சொல்லணும் அவங்கள. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2.5 வயசு தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா. அவங்க இந்த படத்தை விடவே இல்லை, கதையை கேட்டுட்டு. நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட. இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க, இந்த கதை கொஞ்சம் நான் வேணா எடுத்துட்டு போட்டோமான்னு. ஆக்சுவலா சொத்து கேட்டா கூட கொடுத்துருவாங்க அவங்க, கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா இந்த கதை ஒரு டீமா அவங்க எல்லாரும் கூடயும் பழகிட்டாங்க, அது ஒரு படமா அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பா நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. முதல் நம்பிக்கை ஒரு படம் ப்ரொடியூசருக்கு தான் வரணும். ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒழுங்கா கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவங்க நிச்சயமா அதை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு. இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். இதை இதுக்கு மேல ஒரு சிறப்பா பண்ணியிருக்க முடியாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும், ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது. நான் கூட டைரக்டர் நானும் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இதில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு. நம்ம நார்த்ல இருந்து வில்லனை கூட்டு வந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் கீர்த்தி மைண்ட்ல வச்சு அவர் ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும். அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது, எதனால சண்டே ஆச்சு, எதனால எங்க முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும். ஒரு அழகான ஒரு உணர்வு அது. இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சுதான் நகரும் ஒவ்வொரு சீனுமே. ஸோ அந்த வகையில கீர்த்தி மகாநட்டின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு படம் போறோம் அவங்களுக்கு லைஃப்ல, அந்த ஒரு கெரியர்ல அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்பவும் ஏற்படும். ஸோ கீர்த்தி இந்த கேரக்டர் நீங்க நம்பவே மாட்டீங்க. அவங்க ஒரு ஸ்கூல் புதுசா சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆக்டிங் புதுசா கத்துக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டைரக்டர் கிட்ட இது கரெக்டா, நான் இப்படி நிக்கலாமா, இந்த கேப் இப்படி இங்க வைக்கலாமா, இந்த போஸ்டர் கரெக்டா இருக்கான்னு ஒவ்வொன்னா கேட்டு 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 அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது, அதனாலதான் அவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது உண்மையாவது. இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலலாம் அப்படி ஆகாது. பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கீர்த்தி. ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.